இந்த வீடியோவில் வந்து நம்ம தெர்மோடைனமிக் சைக்கிள் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, தெர்மோடைனமிக் சைக்கிள் அனாலிசிஸில் 6 விதமான சைக்கிள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 1ஆன கார்னாட் சைக்கிள், ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டூயல் சைக்கிள், இந்த பிரைட்டன் சைக்கிள் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ரேங்கின் ரீஹீட்டு இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோலாம் கன்வே பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் தெர்மோடைனமிக் ரிலேட்டடாக. ஓகே, நீங்கள் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சரி, எஸ்எஸ்சி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போயிருக்கும். ஓகே இப்போது தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த பேசிக்கான டேர்ம்ஸ் அண்ட் ஆப்ஸ் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சில அசம்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஒர்க்கிங் ஃப்ளூயிடு ஏராக தான் இருக்கணும். பிவிசி கொண்டு எம்ஆர்டியை பிஹேவ் பண்ணுற ஐடியல் கேஸாக இருக்கணும். அடுத்து கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்டாக இருக்கணும். ஃப்ளூயிட் வந்து என்ன விதமான கெமிக்கல் சேஞ்ச் நடக்கக்கூடாது த்ரூ அவுட் த சைக்கிள். அதாவது இந்த 1 to 2லேருந்து 3 வரைக்கும், 3லேருந்து 4 வரைக்கும், 4லேருந்து 1 வரைக்கும் முடிகிறது ஒரு சைக்கிள். ஓகே, அதேமாதிரி தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் கெயின் என்ட்ரோபி. என்ட்ரோபியில் எந்த விதமான மாறுதலும் ஏற்படாது. அதுமாதிரி கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் நடந்தது அப்படின்னா ரிவர்சிபிள் அடையபெட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து கம்பஷன் ப்ராசஸில் ஹீட் அடிஷன் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். ஹீட் ரிஜெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கு போயிடும். அதாவது சைக்கிள் முடிஞ்சோடனே 1 2 3 4 4 முடிஞ்சோடனே இனிஷியல் ஸ்டேஜுக்கு என்ன ஆயிரும், போயிடும். ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸான இன்ஜினில் இது இருக்கும். கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் சப்ளை எந்தெந்த இடத்துல நடக்கணுமோ அந்த இடத்துல நடக்கணும். ரிவர்சிபிள் மேனரில் இருக்கணும். ஓகே, வெட்லி இன்சுலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது 10 கண்டிஷன் அசம்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த அசம்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எஃபிஷியன்சின்னு கேட்டால் என்னது, எவ்வளோ இன்புட் கொடுக்குறேன், எவ்வளோ அவுட்டு கிடைக்கும். அப்போ ஒர்க் டன் பை என்னது, ஹீட் சப்ளை. ஓகே, அதுதான் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க் டன் அப்படின்னா எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 10 ஜூல் உள்ளக்க நான் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் 8 ஜூல் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 2 ஜூல் என்ன ஆயிருக்கு, யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹீட் சப்ளை மைனஸ் இந்த ஹீட் ரிஜெக்ஷன். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வால்யூம், இனிஷியலாக வால்யூம் V1ன்னு இருக்குது, ஃபைனலாக வால்யூம் என்ன இருக்குது, V2ன்னு இருக்குது. ஓகே, அது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ. ஆனால் V1 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணும்போது இதுதான் என்னது V1, இது என்னது V2. அப்போ இதுதான் அதிகமான வால்யூம், இது கம்மியான வால்யூம். நீங்கள் கீழே 1 2 3 4 5 நம்பர் போட்டால் V1 வந்து 5வது இடத்துல இருக்குது. அப்போ கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து வால்யூம் பை என்னது, V1 பை என்னது V2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுமாதிரி மேலே இருக்கிற டாப் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர்னு சொல்லுவோம். இந்த பிஸ்டன் வந்து இப்போ கீழே இருக்குன்னா பாட்டம் டெட் சென்டரில் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேல்யூ தான் டிஸ்பிளேஸ்டு வேல்யூ. பிஸ்டன் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்கும். இது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா போர். அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அந்த பிஸ்டனோட ஹெட் வந்து இருக்கும். ஓகே, அதை கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து கிளியரன்ஸ் வால்யூம், சம் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஹெட் வந்து பாதிக்கப்படக்கூடாது, இந்த வேல்வ் கொஞ்சம் இது பண்ணக்கூடாது, வியர் அண்ட் டியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. வால்யூம் மேக்ஸிமம் பை என்னது, வால்யூம் மினிமம். இந்த வால்யூம் மேக்ஸிமம் என்னென்னு சொன்னேன், V1ன்னு சொன்னேன். வால்யூம் மினிமம் என்னது, V2ன்னு சொன்னேன். பாட்டம் டெட் சென்டர், டாப் டெட் சென்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை ஸ்வெப்ட் வால்யூம். ஸ்வெப்ட் வால்யூம்னா என்னது, V மேக்ஸ் பை என்னது, V மினிமம். மேக்ஸ் என்னது, V1 மைனஸ் என்னது, V2. இதை இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து நெட்டு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இது டயக்ராமில் தான் கண்டுபிடிக்கிறது. ஏரியா ஆஃப் PV டயக்ராம். PV டயக்ராமில் இப்படி ஒன்று வரைஞ்சிட்டா அதான் எனது ஏரியா. இது என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் டன்னு சொல்லுவோம். இதே TS டயக்ராமாக இருந்தால், எஸ் டயக்ராமாக இருந்தால் இதை Qன்னு சொல்லுவோம் இந்த ஏரியாவில். ஓகே, லென்த் ஆஃப் த டயக்ராம் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நம்ம டயக்ராம்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, சம் வேல்யூஸ் கொடுத்துருந்தா நம்ம இந்த டயக்ராம் பிளாட் பண்ணலாம். ஓகே, அடுத்த பவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வச்சு அதை எப்படி கல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா M இன்ட்டு மாஸ் ஃப்ளோ ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஓட்டோ சைக்கிள் வந்து ஸ்பார்க் இக்னேஷன், அதாவது பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளில் இந்த விஷயம் ஒரு தடவையாவது நடந்திருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்கிறாங்க. இதை யாரை கண்டுபிடிச்சா வச்சான்னு சொல்லியிருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் 4 விதமான ப்ராசஸ் நடக்குது. 1லேருந்து 2வது ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் அடையபெட்டிக் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் அப்படின்னா என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். ஓகே, கம்ப்ரெஷன் அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நான் சின்ன டேர்ம்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். அப்போது 2வதுலேருந்து 3வது ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், அப்போ ஹீட் சப்ளை. அடுத்து 3வதுலேருந்து 4வது ப்ராசஸ் வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன்னா ப்ரெஷர் கம்மியாகும். அடையபெட்டிக்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இதுலேயும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அதாவது 1வது to 2வது ப்ராசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. 2வது ஏன்னா அடையபெட்டிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, 3வது to 4வதுலேயும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அடுத்து 4வது to 1ல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். 2வது to 3ல் ஹீட்டை சப்ளை பண்ணுறேன், அங்கேயும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, ஹீட் சப்ளை. இது என்னது, ஹீட் ரிஜெக்ஷன். ஓகே, இதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். 4வது to 1வது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது. ஓகே, எக்ஸ்பான்ஷனாக ப்ரெஷர் கம்மியாகும், கம்ப்ரெஷனாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த டயக்ராம் தான்ப்பா மெயின். ஓகே,
இங்கே வால்யூம் 1ல இருந்து வால்யூம் 2க்கு போகுது. அது என்ன ப்ராசஸ்? ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். இங்கே ஐசென்ட்ரோபிக் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட் அதை எங்கே காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் டயக்ராமில் இருக்கும். ஏன்னா டிஐயும் எஸ்ஐயும் வைக்கும்போது இந்த லைன் எப்படி இருக்குது? ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. இங்கே 4ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 4ங்கிற பாயிண்ட் இங்கே எப்படி இருக்குது? சேம் இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் இங்கேருந்து இங்கே போகும்போது மாறுது. ஆனால் இந்த லைன் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதோட மிரர் மணிக்கு இது இருக்கும்பா. ஓகே, 1 to 2 வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் என்ன ப்ராசஸ்? கம்ப்ரஷன். இது ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இங்கே 1லேருந்து 2வது வரைக்கும் போயாச்சு. வால்யூம் 1 இங்கே மேக்ஸிமம் வால்யூம் இருக்கும். 1 2 3 4 5 நம்பர் போட்டு அங்கே வால்யூம் 1 இருக்கும். இதுலேருந்து இங்கே போயிட்டு அப்படின்னா வால்யூம் கம்ப்ரஸ் ஆகப்படுது. ப்ரெஷரோட பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து மேலே போயிருக்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ன நடக்குது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், QS உள்ளே சப்ளை பண்ணுறோம். அடுத்து மேலேருந்து கீழே ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். ப்ரெஷர் என்ன ஆகுது? கம்மியாகுது. இந்த பிளாட்டை பார்த்தாலே தெரியும். இங்கே ப்ரெஷர் இங்கே இருக்குது, இங்கே ப்ரெஷர் இங்கே வந்துட்டு. இப்போ இது 1வது பாயிண்ட்டாக இருந்தால் 4வது பாயிண்ட் இருந்துன்னா 4வது பாயிண்ட்லேருந்து என்ன வந்துட்டு? 1வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டு. அடுத்து இந்த இடத்துல இந்த இடம் அதில் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ரெஷர் என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்டில் கொஞ்சம் இருக்கும், இந்த பாயிண்ட்டில் இருக்கும், ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. பட் வால்யூம் என்னது? கான்ஸ்டன்ட். ஓகே, இது அப்படி இங்கே எழுத வேண்டியதான். எங்கள் ஐசென்ட்ரோபிக் போட்ட இடத்துல ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு. 1 to 2 வந்து ஐசென்ட்ரோபிக்காக, அப்போ 1 to 2 ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன்னா கீழே S1 S2ன்னு எடுத்துருக்கோம். அடுத்து 3 to 4 ஐசென்ட்ரோபிக் தானே, 3 to 4. அடுத்து 2 திருப்பி சேர்த்து விட்டுருக்கேன் முடிஞ்சு. இங்கே ஐசென்ட்ரோபிக்கை காட்ட முடியாத காரணத்தினால நான் டிஎஸ் டயக்ராம் காட்டுறேன். ஏன்னா இங்கே ஐசென்ட்ரோபிக் நோட்டேஷனே இல்லை, பிவி டயக்ராம் தான் இருக்குது. ப்ரெஷர் வால்யூம் தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? டெம்பரேச்சர் என்ட்ரோபின்னு இருக்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ப்ராசஸில் என்ன நடக்குன்னு ப்ராசஸ் 1 to 2ல் என்ன நடக்குது? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்டு. பட் வால்யூம் என்ன ஆகுது? குறையுது. ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இங்கே வால்யூம் இது 1வது பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட் கிராஃப் படி சொல்கிறேன். இது V5லேருந்து V1 என்ன ஆகுது? குறையுது, வால்யூம் குறையுது. டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி சொல்கிறோம்? PV = RT. ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் கூட்டினா டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கூடும். என்ட்ரோபி என்னது? கான்ஸ்டன்ட். ஓகே, வால்யூம் மட்டும் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து 2வதுலேருந்து 3வது என்ன நடக்குது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். வால்யூம் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம்? ஹீட் சப்ளை பண்ணுறோம். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? Q = MC ΔT. CP என்ன நடக்கு? கான்ஸ்டன்ட் வால்யூம் நடக்கும். அப்போ இந்த இடம் என்னது? CVன்னு மாறிடும். ΔT இங்கே ஹையர் டெம்பரேச்சர், இது லோயர் டெம்பரேச்சர் போட்டுக்கோங்க, பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வால்யூம் என்ன தான் இருக்குது? சேமாக தான் இருக்குது. பட் ப்ரெஷர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் என்னவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த லைன் தான் இங்கே இருக்கும்பா. அடுத்து 3வதுலேருந்து 4வது என்ன நடக்குது? ப்ரெஷர் என்ன ஆகுது? கம்மியாகுது. வால்யூம் என்ன ஆகுது? இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ப்ரெஷர் கம்மியானதான் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் என்னவும் கம்மியாகும். அதுதான் இங்கே இருக்க போகுது. டெம்பரேச்சர் கம்மியாகுது, ப்ரெஷர் கம்மியாகுது, வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 4வதுலேருந்து 1வது ப்ராசஸ் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ரிஜெக்ஷன் ப்ராசஸில் ப்ரெஷர் கம்மியாகுது, வால்யூம் கான்ஸ்டன்ட்டு. என்ட்ரோபி எப்படி இருக்குது? என்ட்ரோபி இங்கே அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. என்ட்ரோபி கம்மியாகுது. அதை எழுதிட வேண்டியதான். ஹீட் ரிஜெக்ஷன். இதுக்கு அடுத்து ஜென்ரலான விஷயம் ஹீட் சப்ளை, ஹீட் ரிஜெக்ஷன். இது எல்லாமே டெரிவேஷன் பார்ட்டுப்பா. ஓகே, ஜஸ்ட்டு ஹீட் சப்ளைக்கு என்ன வேல்யூ, ஹீட் ரிஜெக்ஷன் என்ன வேல்யூ டெரைவ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். நமக்கு ப்ராசஸோட சைக்கிள் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நோட்டேஷன் நான் உங்களுக்கு தெளிவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து இது டிவைடட் பை இது போட்டிங்கன்னா, அதாவது எஃபிஷியன்சி = QS - QR by என்னது? QS. ஓகே, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். எல்லாத்தையும் அடித்து கொடுத்து டோட்டல் சிலிண்டர் வால்யூம் V1 V4, சிலிண்ட்ரிக்கல் கிளியரன்ஸ் வால்யூம் என்னது? V2 V3. இந்த இடம் இதான் என்னது? கிளியரன்ஸ் வால்யூம். இது டோட்டல் வால்யூம். ஓகே, அடுத்து கம்ப்ரஷன் ரேஷியோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். டோட்டல் சிலிண்டர் வால்யூம்னா இது மொத்தம், இது கிளியரன்ஸ் வால்யூம். இது ரெண்டுக்கும். அப்போ V1 by என்னது? V2. V1 by என்னது? V2. V1 V4 என்னது? சேம். ஏன்னா V1 V4 சேம், இங்கே V2 V3 சேம். அதை போட்டுக்கோங்க. அடுத்து கம்ப்ரஷன் ரேஷியோ எழுதியாச்சு. எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ. எக்ஸ்பேன்ஷன் எந்த இடத்துல நடக்குப்பா? அந்த இடத்துல நடக்குது. இந்த இடத்துல 3 4. இது ரிஜெக்ஷன். ஓகே, இதையும் எழுதிக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்து PVT ரிலேஷன் நம்ம பார்த்தோமா? ஃபஸ்ட்டு இது என்ன ப்ராசஸ்ஸு? ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் ப்ராசஸில் என்ன PVT ரிலேஷன் அதை பார்த்துக்கணும். ஒவ்வொரு இதையும் போட்டுட்டு எனக்கு இந்த கிளைமேக்ஸில் இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா கொண்டு வரணும். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சியை கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 - இந்த ஆரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 வந்து 16 துண்டாக பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இது அதிகமாக கிடைக்கும். இப்போ 1ன்னு இருக்குப்பா. இப்போ 1 வந்து 2 துண்டாக பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. 50% எஃபிஷியன்சி 1 - 0.5. அடுத்து 1 வந்து 8 துண்டாக பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சி கூட கிடைக்கும். ஏன்னா 1 - 7/8 87.5 மேலே கிடைக்கும் எஃபிஷியன்சி. அப்போ ஆரோட வேல்யூ கூட எனக்கு எஃபிஷியன்சியோட வேல்யூ எப்படி கிடைக்கும்? அதிகமாக கிடைக்கும்.
இது ஒரே ஒரு ரூல் தான். ஆரோட வேல்யூ கூடினா எனக்கு எஃபிஷியன்சி வேல்யூ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓட்டோ சைக்கிள் இன்க்ரீஸ் எடுத்து பார்த்து கம்ப்ரெஷன் ரேஷியோ கூடினாலோ இல்லை இந்த காமாவோட வேல்யூ கூடினாலோ எனக்கு இந்த டேம் வந்து கீழே இருக்கிறதுனால எனக்கு எஃபிஷியன்சி 1லேருந்து கழிக்கிறேன், அப்போ எனக்கு அதிகமான வேல்யூ கிடைக்கும். ஏன் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு ஒர்க் டன் மைனஸ் ஷிஃப்ட் வால்யூம், எவ்வளோ தூரம் வால்யூம் 1 மைனஸ் வால்யூம் 2, ஜஸ்ட் நீ நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே டெரைவ் பண்ணி கொண்டு வரது தான். இதுக்கு மேலே இது இதுக்கு மேலே இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் நமக்கு அந்த ரிலேஷன் மட்டும் தேவைப்பட்டால் போதும். இந்த ரிலேஷன் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர்னால் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு இதெல்லாம் கே அப்படின்னா அந்த ப்ரெஷர் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர் ரேஷியோனா P3/P2, இங்கே J = P4/P1 கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த ப்ரெஷரோட வேல்யூ மட்டும் கொஞ்சம் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த சைக்கிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த சைக்கிள் என்ன பார்த்தீங்கன்னா டீசல் சைக்கிள். இந்த டீசல் சைக்கிளில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 அதே மாதிரி ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ்ஸு, 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் சப்ளை, இது ஐசோட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்ஸு. இது 4 to 1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், 2 ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் இப்படிங்கிறது எழுதி வச்சுக்கணும். அப்போ அந்த ஓட்டோ சைக்கிள் என்னெல்லாம் நடந்ததுன்னு எழுதுவோமா? 2 ஐசோட்ரோபிக்கு, 2 கான்ஸ்டன்ட் வால்யூம், இங்கேயும் வால்யூம் கான்ஸ்டன்ட், இங்கேயும் கான்ஸ்டன்ட் வால்யூம். இதை தான் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க. எத்தனை கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ரெஷர் நடந்தது, எத்தனை ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் நடந்தது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்பாங்க. ஓகே, அதை நம்ம இப்படி நோட் பண்ணி வச்சுட்டோன்னா தெளிவாக சொல்லிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1 to 2 அதே ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் தான், 2 to 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு, 3 to 4 அதே ஐசோட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் தான், 4 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம். எந்த இடத்துல மட்டும் மாறுது? இது 2 to 3 மட்டும் மாறுது. மற்றபடி ஓட்டோ சைக்கிள் நடந்த அதே விஷயங்கள் தான் இங்கே நடக்க போகுது. ஐசோட்ரோபிக் வந்துட்டுனால இங்கே என்ன பண்ணிக்கணும்? ஸ்ட்ரைட் லைனாக போட்டுறணும், முடிஞ்சு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு இது கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு. மற்றபடி சேம் எக்ஸாக்ட் தான். ஒன்று ப்ரெஷர் மட்டும் மாறுறதுனால, அதாவது நமக்கு ஜென்ரலான ஃபார்முலா என்ன தெரியும்? MC ΔTன்னு தெரியும். சிக்கு பேல போட்டுக்கணும், CPன்னு போட்டுக்கணும். ஐசோட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ஹீட் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல நடக்கு 4லேருந்து 1, இப்போ T4 - T1. மற்றபடி எஃபிஷியன்சி ஃபார்முலா எல்லாம் அதே மாதிரி தான். ஓகே, ஹீட் சப்ளை, ஹீட் ரிஜெக்ஷன், ஹீட் இது ஆரோட வேல்யூ, கம்ப்ரெஷன் ரேஷியோ V1/V2ன்னு நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து கட் ஆஃப் வேல்யூ, எந்த இடத்துல வந்து வால்யூம் 3க்கும் வால்யூம் 2க்கும் இந்த இடத்துல என்ன ஆகுது? கட் ஆஃப் ஆகுது. கட் ஆஃப் ஆகி என்ன ஆகுது? எக்ஸ்பென்ஷன், ஐசோட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன் நடக்குது. இப்போ V3/V2. ஓகே, மற்றபடி ரிலேஷன் தான். டெம்பரேச்சர் ரிலேஷன், வால்யூம் ரிலேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை மல்டிப்ளை பண்ணின்னு இருக்கும். ஓகே, நமக்கு தேவையானது இந்த ஃபைனலான ரிசல்ட்டு. இதிலே அதே மாதிரி தான். ஆரோட வேல்யூ கூடுச்சுன்னா இந்த டேமே வந்து என்ன ஆகணும்? குறையணும். இந்த டேம் அதிகமாக இருக்கணும். 1 - 0.3 இருக்கணும். 0.3 இருந்தால் என்னது? 70% எஃபிஷியன்சின்னு அர்த்தம். அப்போ ஆரோட வேல்யூ கூடணும், இல்லை காமா -1ஓட வேல்யூ கூடணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதை தான் இங்கே நோட்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் த டீசல் சைக்கிள் எப்போ இன்க்ரீஸிங் கட் ஆஃப் ரேஷியோ. கட் ஆஃப் ரேஷியோன்னு என்னது? ரோவோட வேல்யூ. ஏன்னா ரோ வந்து நேராக இருக்குது. ரோ வந்து எப்படி இருக்குது? ரோவோட வேல்யூ கூடுச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி என்ன ஆகும்? கம்மியாகும். இதான் கட் ஆஃப்னு சொல்லுவோம். மற்றபடி இப்போ அந்த ரோவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோமே. ரோவோட வேல்யூ 1ன்னா இது வந்து ஓட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சிக்கு எப்படி ஆயிருமா? ஈக்குவல் ஆயிரும். ஓகே, இந்த டேம் இருக்குது பாருங்கள். இந்த டேம் வந்து 1ஐ விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2ன்னு வச்சுக்கோமே. அப்போ 2/1 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி தான் அதிகம். டீசல் சைக்கிள் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். ஏன்னா இந்த டேம் ஃபுல்லாக 2ன்னு வந்துட்டுனாலே 1 - 2 அப்போ எனக்கு கம்மியாக தான் நெகட்டிவ் வராது. ஒரு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு -1ன்னு வருது. அப்போ எஃபிஷியன்சி ஓட்டோ சைக்கிள் ஆல்ரெடி என்ன தான் இருக்கும்? கூட தான் இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி ஓட்டோ சைக்கிள் இஸ் கிரேட்டர் தான் எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் சைக்கிள். கம்ப்ரெஷன் ரேஷியோ பேஸ் பண்ணி இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து ஒர்க் டனோட ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. WS எல்லாமே டெரிவேஷன் தான்ப்பா. ஜஸ்ட்டு அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. நமக்கு தேவையான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் இந்த ரிசல்ட்டு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து டூயல் சைக்கிள் பார்த்துடலாம். ஓகே, அந்த டூயல் சைக்கிளில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 அதே மாதிரி ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ்ஸு. அடுத்து 2 to 3 ஒரு ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன், அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம், அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அடுத்து 5 to 1 என்ன ப்ராசஸ்? இது என்னது? சாரி, 2 ஐசோட்ரோபிக் ப்ராசஸ். இது ஒரு ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் தான். 1லேருந்து 2. இந்த 4 to 5 ஒரு ஐசோட்ரோபிக் ப்ராசஸ். 2 ஐசோட்ரோபிக், ஒரு என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அடுத்து என்னது? இன்னொரு கான்ஸ்டன்ட் வால்யூம். மொத்தம் 5 ப்ராசஸ் இருக்குது. 2 3 4 5. ஓகே,
இங்கே ஸ்ட்ரைட் லைனில் வந்த ஐசோட்ரோபிக் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கணும், உங்கள் கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுருணும். இன்க்ளைண்டாக வந்தது இப்போ 1 to 2 கோடு போட்டாச்சு. அடுத்து 4 to 5 என்ன பண்ணிக்கணும், உங்கள் கோடு போட்டுருக்கணும். மீதி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆர்க் வச்சு இன்க்ளைண்டாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கணும். இன்க்ளைண்ட் ஓகே. 1 to 2 என்னது ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். 2 to 3 என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். 3 to 4 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், அதுவும் ஹீட் அடிஷன் தான். 4 to 1 ஐசோட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். 5 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். இது பார்த்த கிராஃபை பார்த்தாலே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்ப்பா. ஓகே. மற்றபடி ஜென்ரலாக உள்ள விஷயங்கள் எல்லாம் அதே தான். எம்சிவி T2 - T1 இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னால சிபி போட்டிருக்கேன். இது ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கிறதுனால கான்ஸ்டன்ட் வால்யூமில் தானே ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது இந்த இடத்துல. ஸோ எம்சிவி T5 - T1. இப்போ ஹீட் சப்ளை அந்த இடத்துல 2 சோர்ஸ் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் வால்யூம்லேயும் ஹீட் சப்ளை பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லையும் ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஓகே. அதுக்கு என்னென்னு பார்த்து அதை போட்டுக்கோங்க. அடுத்து எஃபிஷியன்சி ஃபார்முலா W/N QS, ஜஸ்ட் டெரிவேஷன் பார்ட்டு தான். ஓகே. இது எல்லாமே நம்ம டெரைவ் பண்ணி வர்ற ரிசல்ட்ஸ் தான். நமக்கு எக்ஸாமில் நமக்கு இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு என்னென்னு தெரியணும், ப்ரெஷர் ரேஷியோன்னு என்ன தெரியணும், கட் ஆஃப் ரேஷியோன்னு எனக்கு என்னென்னு தெரியணும், எக்ஸ்பான்ஷன் ரேஷியோன்னு எந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸ்பான்ஷன் 5 4, ஏன்னா இது ஐசோட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன், இதுதான் கம்ப்ரெஷன், இது என்னது ஐசோட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். அந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத பார்த்துக்கணும். எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ R/ρ 1 to 2க்கு என்ன ரிலேஷன், 2 to 3க்கு என்ன ரிலேஷன். ஓகே. அது உங்கள் புக்ஸ்லேயே வந்து இருக்கும். நம்ம கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சிட்டுனா இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இல்லை இது எனக்கு இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் டெரிவேஷன் பார்ட்டை மட்டும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு அந்த சைக்கிள் என்னென்னு தெரிஞ்சிட்டனாலே உங்களுக்கு தெளிவாக அடுத்து என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நமக்கு இந்த எஃபிஷியன்சி தான் ஃபார்முலா தான் முக்கியம். இப்போ K=1 இந்த இடத்துல K=1 போட்டிங்கன்னா எஃபிஷியன்சி டூயல் சைக்கிளோட வேல்யூ என்ன ஆயிரும், டீசல் சைக்கிளோட கம்மியாகும். இப்போ K க்கு 1 ரோக்கு இது போட்டிங்கன்னா ஓட்டோ சைக்கிளோட என்ன ஆயிரும், குறைஞ்சிடும். ஓகே. இது எஃபிஷியன்சி எதெல்லாம் பொறுத்து இருக்குன்னா கட் ஆஃப் ரேஷியோ பொறுத்து இருக்குது, ப்ரெஷர் ரேஷியோ பொறுத்து இருக்குது, கம்ப்ரெஷன் ரேஷியோ பொறுத்து இருக்குது, ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை பொறுத்து இருக்குது. அப்போ ஓட்டோ சைக்கிளோட வேல்யூ தான் எஃபிஷியன்சி மூலியமாக அது அதிகம்னு சொல்கிறாங்க. ஓகே. எஃபிஷியன்சி இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒர்க் டன் கேட்டிருக்காங்கப்பா. ஒர்க் டன்னா இது எல்லாமே டிரைவ் பண்ணி வர்றது தான். நான் கடைசியாக என்ன பண்ணிடுறேன், இந்த வேல்யூ போட்டுறேன். இது ஒர்க் டன்னு, இது மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே. என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. நிறைய நம்ம பார்த்து விளம்புறதுக்கு தெளிவாக என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து பிரைட்டான் சைக்கிள், ஒரே ஒரு சைக்கிள் இதில் பார்த்துட்டோன்னா ஓகேப்பா. ரைட் ஹேண்ட் சைக்கிள் மட்டும் பார்த்துட்டோன்னா முடிஞ்சு. ரைட் ஹேண்ட் சைக்கிள் ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வருது. கம்ப்ரெஷர் மூலமா ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சருக்கு மாத்திரம் அதை கம்பஷன் சேம்பரில் ஏர் ஃபியூவில் உள்ளக்க போட்டோன்னா அட்டாமைஸ் ஆகி உள்ளக்க கம்பஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற எக்ஸ்காஸ்ட் கேஸ் மூலிமா டர்பைன் இது பண்ணி அவுட்டாக வெளியில் எடுக்கிறோம். ஓகே. அந்த கேஸாக எக்ஸ்காஸ்ட்டாக வெளியில் போகுது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ப்ராசஸ் நடக்குன்னா ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன், ப்ரெஷர் கூடுது, கம்ப்ரெஷன். அடுத்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். 3 to 4 ஐசோட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். 4 to 1 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், இது ஹீட் ரிஜெக்ஷன். ஓகே. இங்கே எண்கள்லாம் ஐசோட்ரோபிக் இன்க்ளைண்டாக வந்ததோ அதெல்லாம் ஸ்ட்ரைட் லைனில் போடணும். 1 to 2 3 to 4 முடிஞ்சு. ஓகே. இதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் நமக்கு எழுத தெரியும். ஓகே. 1 to 2 என்ன நடக்குது, ஐசோட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் சரி கம்ப்ரெஷன் MCP ΔT. 2 to 3 என்ன நடக்குது, MCP T2 - T1. அடுத்து இந்த 3 to 4 என்ன நடக்குது, அது மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க. அது என்னென்ன ஒர்க்குன்னு பார்க்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் தான். அது கம்ப்ரெஷரில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது, அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க நோட்டேஷனாக. அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தான். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் கான்ஸ்டன்ட் ஹீட் அடிஷன் பண்ணுறோம். அடுத்து எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது டர்பைன் ஒர்க்கு நடக்கும், டர்பைனோட ஒர்க்கு கிடைக்கணும். அடுத்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷனுக்குள்ள கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கும். 4 to 1 இந்த ப்ரெஷர் லைன் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 2 to 3 ப்ரெஷர் லைன் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து எஃபிஷியன்சி ஃபார்முலா போட்டுருவாங்க. சப்ளை மைனஸ் ரிஜெக்ஷன் பை சப்ளை, அதை அடித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்க. அடுத்து கம்ப்ரெஷன் ரேஷியோட வேல்யூ V1/V2 தான், V4 V3 போடுவோம். ப்ரெஷர் ரேஷியோ P2/P1 தான். P2 P3 சேமு. எங்கேருந்து சொல்கிறீங்க, எங்கேருந்து சொல்கிறோம். P2 P3 சேமு, P4 P1 சேமு. அதை டெம்பரேச்சர் ரிலேஷன், ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஸோட வேல்யூவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிரைட் ஹேண்ட் சைக்கிளோட வேல்யூவும் ஓட்டோ சைக்கிளோட வேல்யூவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஓகே. அந்த வேல்யூவை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா.
நோட் பண்ணிவிட்டு அடுத்து ஒர்க் ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பை இது பாசிட்டிவ் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரோட வேல்யூ சப்ளை மைனஸ் ரிஜெக்ஷன் பை சப்ளை 1 minus T2 minus T1 by T3 minus T4. அடுத்து ஒர்க் ரேஷியோக்கு ஃபார்ம் ஆனது 1 minus T1 T3 RPனா ப்ரெஷர் ரேஷியோ காமா மைனஸ் 1 பை என்னது காமா. இதில் எப்படி கேட்குறாங்க, T3யோட வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஒர்க் ரேஷியோ அதிகமாக கிடைக்கும். T3யோட வேல்யூ மஸ்ட் பி ஹை ஆஸ் பாசிபிள், எவ்வளோ பாசிபிளாக இருக்கோ அந்த மாதிரி ஒர்க்கிங் ரேஷியோ அதிகமாக கிடைக்கும். நம்ம சொல்லியிருக்கலாம் 1 minus 1/16 வகுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1லேருந்து இந்த வேல்யூவை நம்ம கழிச்சனாலே ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ எனக்கு அதிகமாக தான் கிடைக்கும். பேக் ஒர்க் ரேஷியோனா ஒர்க் இன்புட் டு த கம்ப்ரஸர் டு ஒர்க் இன்புட் டு த டர்பைன். டர்பைனுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்குக்கும் கம்ப்ரஸருக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்குக்கும் ரேஷியோ தான் என்னது பேக் ஒர்க் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை சைக்கிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்டில் இந்த டெரிவேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், போட்டேன்.